எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை.
சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. Praise the Lord. Amen. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love it never will end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Sing to Him, sing your praise to Him, tell the world of Him He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Sing to Him, sing your praise to Him, tell the world of all He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Oh, give thanks to the Lord, for His love. Oh, give thanks to the Lord, for His love it never will end. Give Him thanks for the fruitful earth, for the sun, the seasons, the rain, for the joys of His good creation, the life and breath He sustains. Give Him thanks for the fruitful earth, for the sun, the seasons, the year, for the joys of His good creation, the life and breath He sustains. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His now it never will end. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in jubilation join in the shout, the Lord reigns. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in jubilation, in the shout, the Lord reigns. Oh, give thanks to the Lord, for His love it never
ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடாடிவெல்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவெல்லா அன்பினுக்கே துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடாடிவெல்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் அறிவெல்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் துதிவெல்லா அன்பினுக்கே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் அழிவெல்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவெல்லா அன்பினிற்கே. வளம் நிறை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அடித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போ. வளம் நிறை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போ. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்ச்சி கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வு திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நமக்கு எல்லா விதமான உபகாரங்கள் அவருடைய கிருபையை தந்து நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை தொடர்ந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் தேவன் என்று அவரை ஆராதித்து அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். எனக்காக யாவும்
செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. பாடுவோமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றினீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. எழுப்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். God will perform everything for you. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த வாரத்தில் விசேஷமாக பரீட்சை எழுதும் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை நேரத்தில் ஆசீர்வதிப்பார். 10th 12th மற்ற எக்ஸாம்ஸ் ஒருவேளை நேற்று ஆரம்பித்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் இந்த வாரத்தில் அவங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்.
உங்களுக்கு இருக்கிற பயத்தை கர்த்தர் நீக்க வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் உங்கள் கையை பிடித்து எக்ஸாம் எழுதணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த பாடல்களை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, கர்த்தாவே என்னை உம்முடைய பரிசுத்தாவியால் நிரப்பும், உம்முடைய தைரியத்தால் நிரப்பும். ஆண்டவரே எனக்கு பயம் இருக்கிறது, பட் லார்ட் bless me Lord, bless me as I take this public exam in my life. என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஹalleluya hallelujah. கர்த்தாவே இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஆவியானவர் இறங்கும்படியாக ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய கரத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. எஸ் லார்ட், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜஸ்ட் எம்ப்டி யுவர்செல்ஃப் ஆஃப் ஆல் த ஃபியர். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பயம், கவலை எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தர் மேலே வைங்க. நீங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே உன் மேலே வைக்கிறேன், என்னுடைய சந்தேகம், கவலை, பயம் எல்லாவற்றையும் சிலுவையில் என் இயேசுவின் மேலே வைக்கிறேன், என் எதிர்காலத்தை இயேசுவின் மேலே வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் பயத்தினால காலியாகி உங்கள் இருதயத்தில் கர்த்தர் தைரியத்தை தருவார். ஒரு காம் ஸ்பிரிட்டை உங்களுக்கு தருவார். தத்தளிப்பை எடுத்து போடுவார். உங்கள் இருதயம் தத்தளிக்கலாம். மேபி யூ ஆர் ட்ரெம்பிளிங் இன்சைட் யுவர் ஹார்ட். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். கஷ்டமான பரீட்சைகள், பெற்றோர்களுக்கு அந்த நல்ல ஒரு காம்னஸை கர்த்தர் தருவாராக. ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய யெகோவா தேவனாக இருக்கிறீர், எங்களுடைய கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறீர், எங்களுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். நாங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை கர்த்தாவே. we will never be afraid of anything because you are with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதே, எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறதே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் யெகோவா ராஃபா சுகத்தை தருவார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருவார். உங்களுடைய சரீர பலவீனங்களிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். மனதில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். ஓ கர்த்தரை நீங்க ஆராதிங்க. உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். just worship God, just forget about yourself, forget about everything. எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஹalleluya hallelujah hallelujah. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவரை ஆராதிப்போம். யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத
நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான பழக்கங்களிலிருந்து God wants to deliver and God wants to bless us in a special way today. ஒரு விசேஷ விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். He sent his word and delivered them. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் அவருடைய எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுவர்களை சூழ்ந்து கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் வாயிலே அறிக்கை செய்து, அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஒரு சில வசனங்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு பின்பாக நீங்கள் சொல்லி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம அறிக்கை செய்யலாமா? ஆமென். நான் கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறேன். எல்லாரும் சொன்னீங்களா? நான் கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வீடாகிய நீதிமானின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கூடாரம் சமாதானத்தை தேடியிருக்க காண்பீர். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய கூடாரம், என்னுடைய வீடு சமாதானத்தோடு இருக்க நீர் காண்பீர். என்னுடைய வீட்டை, என்னுடைய வாசஸ்தலத்தை நீர் விசாரிக்கும் போது நீர் குறைவை காண மாட்டீர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான இடங்களில் நடக்க வைப்பார். கர்த்தரின் கண்கள் என் மேல், நீதிமானாகிய என் மேல் நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் என்னுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வசனத்தை சொல்வோம். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவார்.
எங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்புவார். கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கடைசியாக, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்வீங்களா? எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கூட சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஞானமாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய படிப்பிலே இந்த வாரத்திலே ஞானத்தாலே நிரப்பி, ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி என்னை ஆசீர்வதித்து என்னை அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பரீட்சைக்கு போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுடைய போகை வருகையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேத அறிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. We want to extol you Lord. உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை உயர்த்த நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. ஓ கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? I will extol you Lord. உம்மை நான் உயர்த்துவேன். I want to bless the name of the Lord Jesus Christ. இந்த காலையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உயர்த்த விரும்புகிறேன். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. O Lord my God, yes Lord, I cry unto thee, and thou hast healed me, and thou hast healed me. I will extol thee, O Lord. Bless thou the Lord, O my soul. Lord, bless thou the Lord, my soul. Praise ye the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Paul's epistle to Galatians chapter 1. கலாத்தியருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் முதலாம் அதிகாரம். Galatians chapter 1. கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். Galatians chapter 1 from verse 15 to verse 17. Galatians chapter 1 from verse 15 to verse 17. But when it pleased God, who separated me from my mother's womb and called me by his grace, to reveal his Son in me,
that I might preach him among the heathen. Immediately I conferred not with flesh and blood, neither went I up to Jerusalem to them which are apostles before me, but I went into Arabia and returned again unto Damascus. தமிழை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோம். லெட்ஸ் கன்ஃபஸ் காட்ஸ் வேர்ட். ஆமென். This is my Bible. I am what it says I am. I can do what it says I have, what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. Heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. Praise the Lord. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். 15, 16 வசனம் பவுலுடைய வாழ்க்கையிலே மிகவும் மையமான தன்னுடைய வாழ்க்கையின் வசனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Verse 15 and verse 16 is a key verse in the life of Apostle Paul. Apostle Paul is talking about the divine call that he had in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே பவுலுக்கு இருந்த அந்த தெய்வீக அழைப்பை குறித்து இந்த 2 வசனத்திலே பவுல் மிக அருமையாக எழுதுகிறார். We can also say this is the life statement in the life of Apostle Paul. பவுலுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையின் முழு நோக்கம் என்று இந்த வசனத்தை வைத்து நாம் சொல்லலாம். என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், the Lord who called me by his grace from my mother's womb. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். All of us have a call in our life. நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். That is called as a basic call. ஒரு fundamental and elemental foundation of our life. இந்த அழைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற எல்லாரும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். Ephesians chapter 1 and verse 18. 1 அதிகாரம் 18 வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நம்மை அழைத்ததினாலே, because God has called us. கர்த்தர் உங்களையும் என்னையும் நற்கிரியைகளுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, he has called us into him to do good work for him. அவருக்காக நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ரட்சிப்புக்கென்று பெற்றிருக்கிறோம். பரலோகத்துக்கு செல்வதற்கு கர்த்தர்
நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? ஆமேன். God has given a call to every one of us. That's what Paul is saying in verse 15 and 16 about the call that God gave in the life of Apostle Paul. இன்றைக்கு இந்த உலகத்திலே பிறந்த நீங்களும் நானும் ஒரு நாளிலே மரிக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசு வரும்பொழுது எடுத்து கொள்ளப்படுவோம். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். We are not going to live here forever. 200 வருடங்கள் 300 வருடங்கள் நாம் வாழப்போவதில்லை. நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒன்று இறப்பு என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இறந்த பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். பரலோகத்துக்கு ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் சென்ற பிறகு பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ எவ்வளவு படித்தாய், நீ எவ்வளவு சம்பாதித்தாய், நீ எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்தில் இருந்தது என்று கர்த்தர் அங்கே கேட்பதல்ல. அதை கேட்க மாட்டார். அதை வேதம் சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்காக அவருடைய அழைப்பை நாம் பெற்று நாம் எப்படி நம்முடைய நடக்க இருந்தது என்பதை தான் அவர் கேட்கப் போகிறார். இந்த உலகத்திலே நாம் படிக்கிறது, வேலை செய்வதெல்லாம் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு கூட வசதிகளோடு கூட வாழும்படியாக தான் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். அப்படிதானே? வேதத்தை அறிந்தவர்கள் நான் சொல்வதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பட் in the midst of all the work pursuits that we have in this world, இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வேலைகள், நம்முடைய எல்லா காரியத்தின் நடுவிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பை ஒரு நாளும் நாம் தவற விடக்கூடாது. We should never miss the God's call that God has in our life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அழைப்பை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. இந்த உலகத்தின் மாயைகள், இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்கள் நம்முடைய நேரம், நம்முடைய மனதை ஆட்கொண்டு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே வைத்திருக்கிற அழைப்பு நோக்கத்தை மூழ்கடிய செய்யும். அதற்காக தான் ஆலயத்திற்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தை செல்வந்தனாக செழிப்பாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். I am not born into this world to study and teach in a college. இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிறந்து படித்து PhD முடித்து கல்லூரியிலே இருப்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. ஆனால் அதன் மூலியமாக எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது. இந்த உலகத்திலே அது மட்டும் வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் ஒரு தெய்வீக அழைப்பை உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிற நாம் பார்க்கிற சிற்றின்பங்கள், லிட்டில் திங்ஸ் வில் கோ பிகாஸ் தேர் இஸ் சம்திங் கால்ட் ரியாலிட்டி. உண்மை என்று உண்டு. உலகத்தில் காண்பதெல்லாம் மிராஜ் என்று சொல்வார்கள், தமிழிலே காணல் நீர். தூரத்திலே பார்க்கும்போது அருமையாக தெரியும், கிட்டே போகும்போது அது ஒன்றுமில்லாமல் மாயையாக சென்று விடுகிறது. ஆனால் தெய்வீக ஒரு அழைப்பை பவுல் இன்றைக்கு நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். பிரதர், சிஸ்டர், எவ்ரி சைல்ட், எவ்ரி யங் பர்சன் who is seated here, இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், ப்ளீஸ் do not miss God's call in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எதற்காக உங்களை கொண்டு வந்தார் அந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த 15-16 வசனத்திலே நமக்கு ஒரு நல்ல செய்தியை பவுல் இன்றைக்கு சொல்லுகிறார். இதை உங்கள் இருதயத்திலே ஐ வாண்ட் டு ஹேமர் இட், அதை ஆணியாக அடிக்க விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. Let me divide verse 15 and 16 into 3 parts about God's call of Apostle Paul and speak to you. 15-16 வசனத்தில் இருக்கிற கர்த்தர் பவுலுக்குள்ளாக வைத்திருக்கிற
அழைப்பை மூன்றாக பிரித்து உங்கள் மத்தியிலே நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். Verse 15 and 16 has three parts in the call of Apostle Paul. Number one, first of all, there was the grace of God in the call of Apostle Paul. Number two, there was a gift of God in the call of Apostle Paul. And number three, there was the goal of God in the call of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த அழைப்பிலே முதலாவதாக கர்த்தருடைய கிருபை இருந்தது. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பிலே ஆண்டவருடைய ஈவு இருந்தது. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் அழைப்பிலே ஒரு இலக்கு இருந்தது. God's grace, God's gift and God's goal. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பவுலுடைய வாழ்க்கையை போல கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே ஒரு கிருபை இருக்கிறது. அந்த அழைப்பிலே ஒரு ஈவு வரம் இருக்கிறது. அந்த அழைப்பிலே ஒரு இலக்கு இருக்கிறது. There is grace in our life, there is God's gift in our life, and there is a goal that God has kept in each and every one of your life. இதற்காக தான் கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய அழைப்பை நிறைவேற்ற. இந்த மூன்றையும் ஒரு சில நிமிஷங்கள் நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன், த கிரேஸ் ஆஃப் காட் இன் ஹிஸ் கால். பவுலுடைய அழைப்பிலே ஆண்டவருடைய கிருபை. ஐ எம் ரீடிங் verse 15, 15ஆம் வசனம். ப்ளீஸ் ஃபாலோ. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். He called me by his grace. பவுலுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அந்த அழைப்புக்கு காரணமே கர்த்தருடைய கிருபைதான். அவருடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். உங்களுக்கு புரியும்படியாக நான் இதை விளக்குகிறேன். God called Paul by his grace. இன்றைக்கு நம்மையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து இங்கே உட்கார வைத்திருக்கிற காரணமே because of his grace. நான் தகுதி உள்ளவன், நான் இப்படிப்பட்டவன் என்ற அர்த்தமே அல்ல. அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ இந்த கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us by his grace. அநேக தரம் கிருபை 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 என்று நம்ம காதில் கேட்கிறோம். கிரேஸ். And what is this grace? இந்த கிருபை என்றால் என்ன? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை என்ன? ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் வழியாக உங்களுக்கு அந்த கிருபையை நான் விளக்குகிறேன். உங்களுடைய காரை வீட்டிற்கு வெளியே பார்க் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். யூ ஹவ் பார்க்ட் யுவர் கார் அவுட் சைட். ஜன்னல் வழியே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வாலிபன் வந்து உங்கள் காரை திறந்து ஓட்டி அவன் he escapes. Your car is lost. He has driven your car. கார் எங்கே போயிடுச்சு? நீங்கள் தொலைபேசியிலே காவல் நிலையத்தை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மை கார் இஸ் லாஸ்ட் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை தருகிறீர்கள். ஒரு நாள் கழித்து உங்களுக்கு ஒரு கால் வருகிறது. யுவர் கார் இஸ் ஃபவுண்ட். உங்கள் கார் கண்டுபிடிக்கப்பட்டது. கம் அண்ட் யூ கேன் டேக் யுவர் கார். நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல. நாம் அங்கே போய் என்ன செய்கிறோம்? காரை பார்க்குறோம். நோ டேமேஜ் இன் த கார். கார் இஸ் பர்ஃபெக்ட். ஒரு பழுதி ஒன்றும் இல்லை காரில். அந்த காவல் அதிகாரி சொல்லுகிறார், யூ கேன் டேக் யுவர் கார். காரில் ஒரு டேமேஜும் இல்லை. இவன் தான் அந்த அக்யூஸ்ட். அவனை பார்த்தா நல்ல ஒரு யங் மேன். அந்த இடத்துல பாருங்கள், அந்த போலீஸ் அதிகாரி சொல்லுகிறார், வாட் இஸ் ஜஸ்டிஸ்? நியாயம் என்ன? வி ஹாவ் டு பனிஷ் திஸ் ஃபெலோ. இவனை தண்டிக்க வேண்டும். அப்பொழுது அங்கே இருந்த நம்ம கார் ஓனர் சொல்லுகிறார்கள், பரவாயில்ல, காரில் ஒன்றும் டேமேஜ் இல்லை, அவரை விட்டுடுங்க.
அதற்கு பெயர் என்ன? மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நீதி என்று ஒன்று உண்டு, அவனுக்கு தண்டனை தர வேண்டும். இரண்டாவதாக மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அவனை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று சொல்லலாம். ஒரு ஸ்டெப் முன்பாக சென்று அந்த கார் ஓனராகிய நீங்களோ நானோ சொல்கிறோம் அந்த யங்மேனை பார்த்து, எதுக்குப்பா என் காரை திருடின? உனக்கு கார் வேண்டுமா? என்னுடைய வீட்டில் ஒரு கார் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன், நீ வீட்டுக்கு வா, ஐ வில் கிவ் யூ தட் கார் கீ, யூ கேன் யூஸ் இட் ஃபார் யூ. முதலாவதாக தண்டனை கொடுப்பது நீதி நியாயம். இரண்டாவதாக அவன் மன்னித்து விட்டு விடுவது மன்னிப்பு. மூன்றாவது, இப்படிப்பட்ட களவு பண்ணின ஒரு வாலிபனுக்கு களவு பண்ணின அவரே ஒரு இலவசமாக ஒரு காரை கொடுக்கிறார். அதற்கு பேர் தான் கிருபை. நம்ம அந்த மாதிரி செய்தோன்னா நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கிருபை உள்ளவர்கள். இது கர்த்தர் தான் பாருங்க. நம்ம அவ்வளவு கர்த்தரை விட்டு பாவம் செய்து களவு செய்து இன்னும் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போகும்பொழுது நமக்கு நீதி நியாயமாக தண்டிக்காமல் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நீங்கள் விரும்புகிற காரியத்தையே கர்த்தர் இலவசமாக தருகிறார். அதற்கு பேர் தான் கிருபை. God's blessings given to us without any merit. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் பாருங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. பவுல் இங்கே எழுதுகிறார், அவருடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த அழைப்பினுடைய பின்பாகம் என்ன? கிருபை. கிருபையால் தான் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லை என்றால் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்க மாட்டோம். இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டோம். இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை தான் நம்மை இந்த சத்தியத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த அழைப்பை குறித்து, கிருபையை குறித்து என்ன சொல்லுகிறார்? What is this grace Paul is talking about in his call? In verse 15, there are two things I would like to share with you about this grace. Number one, it is the eternal grace of God. Number two, it is the effectual grace of God. அவருடைய அழைப்பிலே முதலாவதாக தேவனுடைய நித்திய கிருபை, இரண்டாவதாக தேவனுடைய செயல்படுத்தும் கிருபை. தம்முடைய கிருபையினாலே என்னை அழைத்தார். கர்த்தர் என்னை கிருபையால் அழைத்தார். He called me by his grace. What is that grace that called me? The first thing is, it is an eternal grace. நித்திய கிருபை. நித்தியம் என்றால் நோ பிகினிங், நோ எண்டிங். என்றைக்கு உங்களை பிரித்தெடுத்தாரா? கர்த்தர் என்றைக்கு பிரித்தெடுத்தார்? 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல். இருக்கிறீங்களா? கேட்குறீங்களா? நீங்கள் தாயின் வயிற்றில் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்காவது? எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? பிரித்து எடுத்துட்டார். When you were formed, டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொல்லுகிறார், ஓ, ஒரு குழந்தை இருக்கிறது இந்த கருவிலே. அப்பவே கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து விடுகிறார். விதுன் எனக்காக என்று பிரித்து எடுத்து விடுகிறார். ஜாஷுவா எனக்காக என்று பிரித்து எடுத்துகிறார். God separates us even in our birth. கருவிலே கர்த்தர் நம்மை, தாயின் வயிற்று முதல் ஆண்டவர் பவுலை பிரித்தெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அழைப்பினுடைய கிருபை உங்கள் இருதயத்திலே ஆழமாக பதிவதாக. இதற்கு பெயர்தான் நித்திய கிருபை என்று சொல்லுகிறேன். இட்டர்னல் கிரேஸ் ஆஃப் காட். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்க தாயின் கருவிலே பிரித்தெடுத்திருக்கிறார். ஈவன் யுவர் மதர் வில் நாட் நோ. நோ மதர் நோஸ், பட் காட் செப்பரேட்ஸ் யூ ஃபார் சம்திங். ஒரு அழைப்பிற்காக கர்த்தர் பிரித்தெடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், பவுலுடைய அழைப்பினுடைய கிருபை உங்களுக்கு நான் அங்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 15 and 16. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட
பாத்திரமாயிருக்கிறேன். யாரும் தூங்கலன்னு நினைக்கிறேன். தூங்கலன்னா இங்க இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். God meets Paul on the road to Damascus. அங்கே பவுலை சந்தித்து பவுல் கண் தெரியாமல் போய் விடுகிறான். ஒரு ஊழியக்காரனாகிய அனனியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். அனனியாவிடம் சொல்லுகிறார், நீ போய் பவுலை ஞானஸ்தானம் கொடுத்து அவனை பிரித்தெடுன்னு சொல்லும்பொழுது அனனியா சொல்லுகிறான், நான் நிஜமாக போக மாட்டேன். He is a very hard man. மிகவும் ஒரு வைராக்கியம் உள்ளவன், நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? நான் அவனை தெரிந்தெடுத்து இருக்கிறேன். I have chosen him. கவனிக்கிறீங்களா? தாயின் வயிற்றிலே பிரித்தெடுத்து விட்டார். இட்டர்னல் கிரேஸ். லுக் அட் த செகண்ட் கிரேஸ், இஃபெக்சுவல் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை அன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணுகிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களை சுற்றி இருக்கிறது. இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் கர்த்தரிடம் இல்லை. கர்த்தரை விட்டு எங்கேயோ இருக்கிறீங்க. உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறார். இந்த நிலைமையில பவுல் எப்படி இருந்தால், நல்ல குடும்பத்தில் பிறந்தார் பால். இஃப் யூ ரீட் Philippians 3rd chapter, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் படித்த PhD மாத்திரம் 10லேருந்து 12 PhDs படிச்சிருப்பார். அவ்வளோ எஜுகேட்டட் மேன். பால் sat down under the feet of Gamaliel. கமாலியல் என்ற ஒரு அறிஞனுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தார். இந்த நாட்களில் நம்ம கேட்போம், படிச்சிருக்கீங்களா? எங்கே படிச்சிங்க? ஓ, அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களா? வெரி குட் யூனிவர்சிட்டி. அந்த நாட்களில் என்ன கேட்பார்கள்? யாரிடம் படித்தீர்கள்? ஹூ வாஸ் யுவர் டீச்சர்? சாக்ரட்டிஸா? யார் உங்களுடைய டீச்சர்னு கேட்பாங்க. பால் வாஸ் ஹைலி எஜுகேட்டட். நல்லா படித்தார், வேதத்தை படித்தார், நியாயஸ்தானத்தை நியாய புஸ்தகங்களில் படித்தார். ஆனால் he was against God. இயேசுக்கு எதிராக செயல்பட்டான். எல்லா களமும் பண்ணினவன் தான் பவுல். உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருக்கிறாங்களா? வேத வசனத்துக்கு வேற மாதிரி அவங்க லைஃப் இருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, அவங்கள கர்த்தர் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்திருத்திருக்கிறார். ஆமீன். யாராவது இங்கே அப்படி இருந்தீங்கன்னா, பவுலை மாதிரி கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். எங்கேயுமே போக முடியாது. ஏனென்றால் அந்த இட்டர்னல் கிரேஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப். கர்த்தருடைய நித்திய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். இல்லை நான் ஆண்டவராது வேணாம். இல்லை கிறிஸ்டியன் ஃபேமிலியாக பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பாலாம் சர்ச்சு போகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் போக மாட்டேன். ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கிறேன். எனக்கு கர்த்தருக்கு மேலே தெரியும். எனக்கு பைபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லுவாங்க. பவுல் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனாலும் பாருங்கள், உலகம் பவுலை எப்படி பார்த்தது? இவர் ரட்சிக்கவே படமாட்டான். ஆனால் கர்த்தருடைய கிருபை எப்படி பார்க்கிறது? நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், ஒரு அழைப்பை வைத்திருப்பார். இதற்கு நம்முடைய சித்தம் இருக்கு பாருங்க. ஹியூமன் ஆல்வேஸ் ரெசிஸ்ட் காட்ஸ் வில். நம்ம என்ன சொல்லுவோம் கர்த்தர்கிட்ட? லார்ட், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ வாண்ட் டு பி. நான் எப்படி இருக்க வேண்டுமோ நான் அப்படி தான் இருக்க விரும்புகிறேன் கர்த்தாவே. நான் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே நான் செல்ல விரும்புகிறேன். நான் எதை பேச வேண்டுமோ அதை தான் நான் பேச விரும்புகிறேன். இது என்னுடைய இது கிடையாது. பவுல் அப்படி தான் சொன்னார். ஐ வில் கோ வேர் ஐ வாண்ட் டு கோ. ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. ஐ வில் ஸ்பீக் வாட் ஐ வாண்ட் டு ஸ்பீக். திஸ் இஸ் மை லைஃப். இதுதான் பவுல் செஞ்சார். பவுல் இப்படி தான் அவர் சொந்தமாக வாழ்ந்துட்டு இருந்தார். இது ஹியூமன் வில். இங்கே ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹியூமன் வில்லுக்கு மேலே கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய சித்தம், கிருபை அப்படின்னு நிழலாடிட்டு கொண்டே இருந்தது. காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் கிரேஸ் வாஸ் அரவுண்ட் ஹிம். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் நம்மளை பர்சுவேட் பண்ணவே மாட்டார். ஆண்டவர் நம்மை புஷ் பண்ணவே மாட்டார். ஆலயத்துக்கு வாப்பா, ஆண்டவரை தேடுப்பா, நீ ஞானஸ்தானம் எடுப்பா. முடியாது. அவங்க இஷ்டமாக ஒன்றும் செய்ய மாட்டார் கர்த்தர்.
நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் அவர் என்ன உங்களை கொண்டு வந்து செய்ய முடியுமா? கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். உங்களுடைய சித்தத்தின்படியாக நம்மை அப்படியே விட்டுவிட்டு அதற்கு மேலாக அவருடைய சித்தம் எப்படி இருக்கும் என்றால் கிருபை போல நம்மை சுற்றி அசைவாடி கொண்டே இருக்கும். பவுலை பார்த்தபோது அன்றைக்கு பார்த்தவர்கள் என்ன? எல்லா கிறிஸ்தவர்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளி, he was persecuting the church. சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த பவுல் மேலே என்ன இருந்தது? கிருபை இருந்தது. கர்த்தர் ஒரு நாளும் பவுலை விடவே இல்லை. இவர் என்ன செய்வார் என்றால், அவரை விட்டு போகிறோம் பாருங்க, அவரை வழிவிட்டு போகும்போது அவருடைய நித்திய கிருபை, அவருடைய அனுகூலமான கிருபை என்ன செய்யும்? எல்லா சூழ்நிலையும் நம்முடைய நன்மைக்காக கர்த்தர் மாற்றி உங்களை அவருடைய அழைப்புக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல நான் சொல்லுது. வேணான்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்க. தாயின் கருவில் நம்மை பிரித்து விட்டார். நம்மை பிரித்தெடுத்து அவருக்காக வைத்திருக்கும் பொழுது, இல்லை ஆண்டவரே என்று நாம் போகும்பொழுது இந்த கிருபை உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையில் எங்கே போனாலும் இந்த கிருபை மறுபடியுமாக உங்களை அந்த அழைப்பு கொண்டு வரும். அதுதான் கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விளங்குச்சு? ஆமென். யோனாவை குறித்து வாசிக்கிறோம். யோனாவின் 4 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, God told Jonah to go to நினிவே. நீ நினிவேக்கு போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. யோனா எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார். பெரிய அமௌண்ட்டு கொடுத்து கப்பல் ஏறி அவர் தர்ஷீஷுக்கு போனார். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. ஜோனா 2:8, யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவருடைய கிருபையை அவன் போக்கடித்தான். What did Jonah tell God? It is your will for me to go to Nineveh. நினிவேக்கு போகணுமா? நான் போக மாட்டேன். I will go to Tarshish. என்ன ஃப்ளைட்டு ஷிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரா கர்த்தர்? ஒன்றும் செய்யலை, போப்பான்னு விட்டுட்டார். இவர் கப்பல் ஏறி நேராக போகிறாரு. கப்பலில் ஏறின உடனே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு சூறாவளி அனுப்பினார். யார் அனுப்புறது? புயலை கர்த்தர் அனுப்புனார். ஏன்னா இவர் தான் கீழ்ப்படியாமல் போயிட்டார்ல. இவர் வில் தான் பண்ணுறாரு. இவர் கிரேட் விண்டு அனுப்புனார், கிரேட் ஃபிஷ்ஷை கூட அனுப்புனாருங்க. அப்போது ஆண்டவருடைய கிருபையை அவன் போக்கடித்து போனான். ஆண்டவர் யோனாவை விடவே இல்லை. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், சகோதரனே சகோதரே, வாலிப சகோதரனே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் போக்கடித்து நீங்கள் எங்கு ஓடினாலும், யூ கேன் ரன் அவே ஃப்ரம் காட், பட் யூ கேனாட் ஹைட் ஃப்ரம் காட். நம்ம மறைஞ்சு ஓடவே முடியாது. ஏனென்றால் God's love and God's grace is upon you. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. சிலர் பேக் ஸ்லிடனில் இருப்பாங்க, பின்வாங்கி இருப்பாங்க, எல்லாத்தையும் வெறுத்துட்டு கர்த்தரை வேணாம் ஒன்றும் வேணான்னு போயிருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. ஏன்னா அவர்தான் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். தாயின் கருவில் எதற்காக உங்களை பிரித்தார்? பவுலை போல அவரை எட்டி உதைப்பதற்கா? He was kicking, அப்படிதானே இருக்கு. He was kicking against the thorns. முட்கள் மீது நீ உதைக்கிறாய். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் அழைப்பிலே கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார். இந்த கிருபை என்ன செய்யும்? அவர் தன் இச்சையாக எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் சீக்வென்ஷியலாக நடக்கிறது எது நினைக்கிறீர்களோ அதை நன்மையாக மாற்றுவார். இப்போ நம்ம வாழ்கிறது சீக்வென்ஸ். இது முடிஞ்சோன்னே இது முடித்தோன்னே இது படிப்பேன், இது முடித்தோன்னே இது படிப்பேன், இது முடித்தோன்னே இந்த வேலை செஞ்சோன்னா சம்பாதிப்பேன், இதை பண்ணுவேன். அப்புறம் என்ன செய்வீங்க? இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருப்பார். இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆண்டவருக்கு என்ன பொருட்டு என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நீங்கள் MBBS படித்தான்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படித்தான்னா, நீங்கள் எந்த ஊருக்கு போனான்னா, நீங்கள் UKக்கு போங்க, கனடாவுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்காக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க அழைப்புக்கு கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதுதான் பவுலுடைய வாழ்க்கை. இவருங்க அந்த எனக்கு நேரம் இல்லை, கலேஷியன்ஸ் சாப்டர் 1, அந்த கலாத்தியர் நம்ம வாசித்த வசனம், கலேஷியன்ஸ் சாப்டர் 1 and verse 15 and 16, தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்தார். 15ஆம் வசனம் தமிழ் பைபிள் இருந்தா, இங்கிலீஷ் பைபிள் இருந்தா, முதல் வார்த்தை எப்படி இருக்கிறது? அப்படி இருந்தும் எப்படி இருந்தது?
அப்படி இருந்தும் என்றால் நீங்கள் மேலெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னெல்லாம் சேட்டை பண்ணார் பவுல், என்னெல்லாம் அவர் கர்த்தரை விட்டு போனார், என்னெல்லாம் பண்ணார்னு எழுத வைத்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அதான் கர்த்தர் கிருபை. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஒருவேளை ஊழியர்கள் மேலே கோபம் இருக்கலாம், சபை மேலே கோபம் இருக்கலாம், வேத வசனத்தின் மேலே கோபம் இருக்கலாம். ஆனால் கிருபையை நம்ம போக்கடிக்கக்கூடாது. அவருடைய கிருபை உங்கள் மேலே நிழலிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் தலை மேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். He has kept a call in your life. Please do not reject and say no to that call. God will never leave you because His grace is in that call. நமக்கு மேலே அந்த கிருபை சுற்றி கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக பவுல் என்ன சொல்கிறார்? There was a gift in that call. 16ஆம் வசனம், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது. ஆண்டவர் தம்முடைய குமாரனை எனக்குள்ளாக வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். ஆங்கில வேதத்தில் இட் ப்ளீஸ்ட் காட் டு ரிவீல் ஹிஸ் சன் இன் மீ. நல்லா விளங்கி கொள்ளணும். முதலாவதாக என்ன சொன்னார்னா, அவர் அழைப்பை பற்றி, என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே அன்னையிலிருந்தே என்னை பிரித்தெடுத்தார். எப்படி இப்படி இருந்தும் என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருந்தோம், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்துட்டார். அதான் கிருபை. நம்மளை விட மாட்டார், நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். இரண்டாவது என்ன சொல்கிறார் பவுல்? என்னை பிரித்தெடுத்து எனக்குள்ளாக அவருடைய குமாரனை வெளிப்படுத்தினார். God revealed His Son in me. அவருடைய குமாரனை எனக்குள்ளாக வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். What is that gift that God gave to Apostle Paul? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை பவுலுக்குள்ளாக அழைப்பிலே வெளிப்படுத்தினார். நான் இப்படி விளக்குகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நடந்து கொண்டிருந்தார். அற்புதத்தை செய்தார், பொன்மொழிகளை பேசினார். ஜீசஸ் வாஸ் ப்ரீச்சிங், டூயிங் குட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் நன்மை செய்தவராக இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தார். 33 வருஷம், அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 12,300 டேஸ் இயேசு நடந்து கொண்டே இருந்தார். அப்போ இயேசு இந்த உலகத்திலே நடக்கும்போது அவர் அற்புதத்தை செய்தார், அடையாளத்தை செய்தார், அநேகரை சொஸ்தப்படுத்தினார். காரணம், பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ளாக வாழ்ந்தார். ஃபாதர் வாஸ் டுவெல்லிங் இன் த சன். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்கிறீர்கள்? ஆமேன். த ஃபாதர் வாஸ் இன் ஹிம். நீங்கள் வீட்டுக்கு போய் யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், John 14:8 and 9, அவரை பார்த்து தம்முடைய சீஷர்கள் கேட்கிறார், ஷோ அஸ் த ஃபாதர். பிதாவை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று சீஷர்கள் கேட்டபொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனக்குள்ளாக பிதா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஜீசஸ் வாஸ் வாக்கிங் பிகாஸ் ஃபாதர் வாஸ் இன்ட்வெல்லிங் இன் ஜீசஸ். இயேசுவுக்குள்ளாக பிதா இருந்தார். இதை நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அன்றைக்கு பிதா எப்படி ஒன்றாக அசைவாடினது போல, how the Father was inside Jesus, today தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளாக யார் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு? இயேசு நமக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறார். எனக்குள்ளாக குமாரனாகிய இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். அப்படி என்றால் என்ன? See, when Jesus was walking on the earth, இயேசு நடக்கும்பொழுது அவருக்குள்ளாக பிதா இருந்தார். அப்போ அவரை டிரைவ் பண்ணது யாரு? ஃபாதர். பிதா சொன்னார், இந்த இடத்துக்கு போ, அங்கே போகாத, இதை இப்படி பேசு, இதையெல்லாம் இப்படி செய், இதை பா. Everything was controlled by God the Father. So they were able to see Father dwelling in the Son.
அப்போ நமக்குள்ளாக இந்த குமாரனை வெளிப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? He will direct what we say, what we do and where we go. உங்களுக்குள்ளாக குமாரன் இருக்கிறார். ஒருவருக்குள்ளாக குமாரனை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் எப்படி பார்க்க முடியும் என்றால், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடக்கை மூலியமாக தான் இவருக்குள்ளாக இயேசு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சவங்களா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால அழைத்து அவருடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். God was pleased. I have a call. பவுலுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பில் கிருபை ரெண்டாவது எனக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். என்ன கிஃப்ட், என்ன ஈவு என்றால், இயேசு எனக்குள்ளாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போனா நீங்கள் சொன்னால் அற்புதம் நடக்கும், நீங்கள் பார்த்தால் அற்புதம் நடக்கும், நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அப்படிதானே? இயேசுக்குள்ளாக பிதா இருந்தபடியால் இயேசுவை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களுக்குள்ளாக இயேசு வெளிப்பட்டார் என்றால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்போ நமக்குள்ளாக யார் வெளிப்பட வேண்டும்? இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அதுதான் உங்கள் அழைப்பு. இன்றைக்கு நீங்கள் நடந்து போகும்போது, இங்கும் அங்குமாக பேசும்போது, ஜீசஸ் இஸ் டுவெல்லிங் inside you. உங்களுக்குள்ளாக அவர், he is indwelling, he is impelling you. உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார், உங்களை எப்பொழுதும் உந்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. he has filled you with himself. அவரால் உங்களை அவர் நிறைத்திருக்கிறார். நம்ம யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? குமாரனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எபேசியர்ல பவுல் எழுதுகிறார், be filled with the spirit. ஆவியினாலே நிரப்பப்பட்டிருங்கள். be not drunk with wine. அப்போ நாம் இயேசுவால் நிரப்பப்பட்டு இருந்தால் இயேசுவை போல பேசுவோம், இயேசுவை போல நடப்போம், இயேசுவை போல எல்லாமே செய்வோம். இந்த இப்போலாம் பார்க்குறதில்ல, அந்த காலத்துலலாம் ரோட்டில் குடிக்காரங்க பார்த்துருக்கீங்களா? ட்ரங்கட்ஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கு? நல்லா கொஞ்சம் கிடையாது, நல்லா ஃபுல்லாக குடிச்சிருப்பாங்க, நல்லா ஃபுல்லாக குடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க பேசும்போது அவங்க யார் பேசுறதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருக்கிறவர் தான் பேசுவார். அவர் ஒன்றில் ஃபில்லாக இருக்கிறார்ல, அந்த ஃபில்லிங் தான் பேசும். ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்துச்சா அவர் பேசுனதுலாம் மறந்துடுவார். ஏன்னா அவருக்குள்ளேருந்து பேசினது உள்ளே இருக்கிறது தான் பேசினது. நல்லா கவனிங்க, தேவர் ஃபுல் ஆஃப் தட். ரெண்டாவது பாருங்கள், கரெக்டாக வீடு போய் சேர்ந்துருவாங்க. குடித்தவனா நான் பார்த்துருக்கேன், இவங்க வீடு போய் சேருவாங்களா, கரெக்டாக வீடு போய் சேர்ந்துருவாங்க. இந்த உள்ளே இருக்கிறது கரெக்டாக நடத்திட்டு போயிடும் போல். அப்போ பவுல் அன்னைக்கே கரெக்டாக சொல்லியிருக்கா, பி ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்படும் பொழுது உள்ளேருந்து யார் பேசுவார்? பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இப்போ வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருது, வாயிலேருந்து அசுத்தமான வார்த்தைகள் வருதுன்னா அப்போ உள்ளே எதுனா இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அப்போது பவுல் என்ன சொல்கிறார்? கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், எனக்குள்ளாக தம்முடைய குமாரனை வெளிப்படுத்த ஆண்டவர் பிரியமாயிருந்தார். I am, my call has a gift. You have a gift. You have a biggest gift in the world, the Lord Jesus Christ, the Son of God. கடைசியாக அவருடைய அழைப்பு. முதலாவதாக அவருடைய அழைப்பிலே கிருபை, இரண்டாவதாக குமாரனை வெளிப்படுத்தும் ஒரு வரம், ஒரு ஈவு. கடைசியாக the goal of his call, அவருடைய அழைப்பினுடைய இலக்கு. 16ஆம் வசனம், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. What was Paul talking about? His goal in his life, I have to preach the gospel to the Gentiles. புறஜாதிகளுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பினுடைய கோல் is to share the good news to others. ஆமென். இயேசு பற்றி இன்னொருத்தர் சொல்லும் போது, I don't think it is a bad news, it is a good news. இது ஒரு நல்ல செய்தி. இயேசு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். வெற்றிகரமாக எப்படி வாழ்வது என்பதை தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். இதை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இதை கோலாக எடுக்க வேண்டும். This is the goal of your call.
என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படி என்றால் நீங்கள் முழு நேர ஊழியத்திற்கு என்னை போல் வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கோல். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் விளக்கி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள், நீங்கள் எல்லாரும் அது வசனத்துக்கு திருப்பலான்னு நினைக்கிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 26, ஆக்ட்ஸ் 26:17-18. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17-18. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பால் இஸ் டாக்கிங். பவுல் இதை எழுதுகிறார். ஆண்டவர் பவுலிடம் பேசின வார்த்தைகள் நல்லா கவனிங்க. The goal in the call of Paul, பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பினுடைய இலக்கு. What is the goal of life? What is the goal of life? 17ஆம் வசனம், உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தும் உன்னை விடுதலையாக்கி. இப்போ என்ன பாருங்களேன், பவுலை பார்த்து சொல்லுகிறார், I want to deliver you from your people. உங்கள் குடும்பத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இயேசுவை தெரியாது, என்ன மாத்திரம் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். உன் சுய ஜனம் உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து அந்நிய ஜனத்திலிருந்து உன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விடுதலையாக்கி இருக்கிறார்? ஆமென். நம்ம சுய ஜனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்த 18ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, இப்போது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன். ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா? உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி உங்களை வேற தேசத்துக்கு அனுப்பலை. எங்கே அனுப்புகிறாரு? உங்கள் குடும்பத்திற்கே உங்களை அனுப்புகிறார். அப்படி தானே இருக்குது? நான் தப்பாக சொன்னால் சொல்லுங்கள். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, கடைசி வசனம் 18ஆம் அதிகாரம் கடைசி சொற்றடர், இப்போது உன்னை வேறு இடத்துக்கு அனுப்புகிறேனா அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேனா? அவர்களிடத்திலே அனுப்புகிறேன். அப்படி என்றால் உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உன் சகோதரன், உன் சகோதரி, உன் கணவன், மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் பத்தாது, அவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஏன் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? 18ஆம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அவங்களாம் எங்கே இருக்காங்க? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. ஏன் இயேசு விட்ட வரமாட்டுறாங்க? ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா கண்கள் இன்னும் திறக்கப்படலை. Their eyes is not open to the gospel. Satan has blinded their eyes. சாத்தான் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே இயேசு அவருக்கு தெரியவில்லை. பவுலே, உன் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன், அந்த அழைப்பினுடைய இலக்கே நீ போய் அவங்க கண்களை திறக்கணும். ஆமென். உங்கள் கண்களை திறந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி மறுபடியுமாக எங்கே அனுப்புகிறார்? கண்களை திறக்கும்படியாக அனுப்புகிறார். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கண்ணு குருடாக இருக்கிறது, இன்னும் காஸ்பல் தெரியல. எவ்வளோதான் சொன்னாலும் பிசாசு அவங்க கண்ணு மூடி இருக்கு, அவங்க கண்களை மூடி இயேசுவா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சுவிசேஷத்துக்கு வரலவில்லை என்றால் அவங்க கண்கள் குருடாக இருக்கிறது, இருளில் இருக்கிறார்கள். அவர்களை எங்கே கொண்டு வர வேண்டும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் உன்னுடைய கோல். கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். 18ஆம் வசனம், என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், சேவ்டு, அவங்க ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பை பெறணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது, இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொல்வது ரொம்ப ஆழமானது, புரிந்து கொள்ளுங்கள்.
There is an inheritance of God among the saints. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக வருகிறவர்களுக்கு பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக வரும்பொழுது இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அனைவரும் பெற வேண்டும், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அவர்களை நாம் செல்லும் இயேசுடைய பரலோகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கோல் என்ன? All of them should be saved and they have to obey God in waters of baptism. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழைப்பு. உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று நீங்கள் தெரிந்து கொள்கிறனா நம்ம வாழ்க்கையை வேஸ்ட். இந்த உலகத்தில் என்ன சாதித்தாலும் நம்மளை ஆண்டவர் பார்த்து சொல்வார், ஐ எம் வெரி வெரி சாரி பிரதர் சிஸ்டர், ஸோ சாரி, நான் இதை படித்தேன், நான் இங்கே போனேன். இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுதான் உன் அழைப்பு. உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறேன். இதுதான் உன்னுடைய அழைப்பு. மற்ற இருக்கிற உலகத்தில் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டிங் அஸ், எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டிங் அஸ். ஆமேன். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லலைன்னா நான் ஊழியத்துக்கு வந்ததே வேஸ்ட். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பங்கள் கிறிஸ்துவ இல்லாத நித்தியத்திற்கு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். அதை தான் பவுல் மிக ஆழமாக இங்கு சொல்லியிருக்கிறார். ஆமீன். 10:30 மணிக்கு மேலே நம்ம உலகத்துக்கு போயிடுவோம், சர்ச் முடிஞ்ச உடனே. இதோட அடுத்த வாரம் 9 மணிக்கு தான் திருப்பி இங்கே வருவோம். ஆனால் இவ்வளவு நாட்களிலையும் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பவுல் அதான் அவருடைய கோல், to preach the gospel, to share the good news. You can share the good news through two things. 2 விதத்தில் குட் நியூஸை ஷேர் பண்ணலாம். ஒன்று ப்ரீச்சிங், ஒன்று லிவிங். ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம், லிவிங் ரொம்ப கஷ்டம் இல்லையா? நான் அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணலாம், நான் கனடாவில் பிரசங்கம் பண்ணலாம், ஆஸ்திரேலியாவில் பிரசங்கம் பண்ணலாம். ரொம்ப நல்லா பேசுகிறார் பாஸ்டர், இங்கே பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் குடும்பத்திற்கு பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னால் உங்கள் குடும்பத்தார் உங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் லிவிங் த காஸ்பிள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இது போதுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காக வாழ்ந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து கூட சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை. இயேசுக்காக நீங்கள் அவருக்கு உண்மையாக வாழ்ந்தாலே போதும். சுவிசேஷத்தை சொல்லி நம்முடைய அழைப்பை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஆமென். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கலேஷியன்ஸ் சாப்டர் 1, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 1 verse 15 and verse 16. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நாம் எழும்பி நின்று நாம் கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை தந்து ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாகி ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இயேசுவுக்காக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். என் தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன், the Lord who separated me from my mother's womb. தயவு செய்து அதை மறக்காதீங்க. கிருபையினாலே என்னை அழைத்தார், தம்முடைய குமாரனை எனக்குள்ளாக வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். எவ்வளோ அன்பு நம்ம மேலே ஆண்டவருக்கு. சகோதரனே சகோதரியே, தயவு செய்து உங்கள் நாட்களை வீணடிக்காதீங்க. யங் மேன், God calls you today. Young sister, God calls you today. Don't
don't waste our life spending in unrealities. போலித்தனமான வாழ்க்கையிலே வாழ்வது நம்ம தான் நம்மளை ஏமாற்றிக் கொள்கிறோம். There is something called a real life. உண்மையுள்ள வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதுதான் கர்த்தரை அழைப்பை பெற்ற கர்த்தருடைய வாழ்க்கை. Paul had this in his life. இன்னைக்கு பவுல் நமக்கு முன்பாக இருந்து சொல்வதை போல உங்க பேரை சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் ஒரு கிருபை, அந்த அழைப்பில் ஒரு ஈவு, அந்த அழைப்பில் ஒரு இலக்கு. If somebody asks you what is the goal of your life, what will you say? என்ன சொல்வீங்க? I want to earn more money. I don't think that is our goal. அது கிறிஸ்துவ அறியாதவங்க சொல்லுவாங்க. I want to go up in life. Okay, but what have you done for Jesus? சகோதரனே சகோதரியே, இயேசுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்க மேல அவர் கிருபையினாலே அழைப்பை வைத்திருக்கிறார். இன்னும் வைராக்கியத்தோடு, இன்னும் கோபத்தோடு, இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க இருந்தீங்கன்னா கிருபையை நாம் வீணடிக்கிறோம். Just look at Jesus this morning. உங்களை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பாடலின் ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம பாடி நம்ம ஜெபித்து ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் ஆமென். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும். கடைசியாக பாடுவோம். தாயின் வயிற்றில், தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், எஸ் லார்ட், என்னை ஏந்து சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில், தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும். எஸ் லார்ட், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கண்களை எல்லாரும் நாம் மூடுவோம். கர்த்தர் உங்கள் அழைப்பை உங்களுக்கு காண்பித்தார். ஒருவேளை நீங்க இதெல்லாம் மறந்துட்டு வேற ஏதாவது உலகத்தில் இருக்கலாம்.
இல்லைன்னா இதெல்லாம் தெரிந்தோம் பரவாயில்லை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். The Lord does not want to waste your life. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வேஸ்ட் பண்ண விரும்பலை. God wants to use you. உங்கள் லைஃப்பை பிரைட் பண்ணி, உங்கள் லைஃப்பை பிரகாசித்து, உங்கள் லைஃப்பை அவருக்காக ஷைன் பண்ண விரும்புகிறார். அதற்காக தான் இந்த இருளான உலகத்திலே உங்களை வெளிச்சமாக இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம ஒரு தடவை நம்முடைய தீர்மானத்தை சொல்லி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். Why can't you make a dedication to God? ஏன் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் செய்யக்கூடாது? நாட்கள் உருண்டோடுகிறது, உலகம் மாறுகிறது, உலகத்தில் கேள்விப்படும் காரியங்கள் எல்லாம் இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஆனால் நாம ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். Anybody who likes to give your heart to Jesus this morning, இந்த காலையிலே உங்கள் இருதயத்தை இயேசுக்கு கொடுங்க. நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். நீங்கள் இயேசு இல்லாமல் எதை செஞ்சாலும் நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு நிம்மதி சமாதானம் இருக்காது. இயேசு இல்லாத நித்தியத்துக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. வாலிப சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். வாலிப சகோதரி, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். Do you know the purpose of God in your life, or are you going to waste your life? God loves you this morning and God calls you. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க யாரா இருந்தா உங்களோட கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இயேசுக்கு என் வாழ்க்கையை மறுபடியுமாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எவ்ரி மோமெண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை லைஃப். ஒவ்வொரு நிமிஷமும் நான் இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கைகளை நல்லா உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நான் கர்த்தருடைய வசனத்தை தான் சொல்லுகிறேன். நான் கர்த்தர் அல்ல, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தார். நான் படித்து உலகத்திலே நன்றாக சம்பாதித்திருந்தேன். கர்த்தர் என்னை பிரித்து ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு படிப்பை கொடுத்து, பெற்றோரை கொடுத்து, வசதிகளை கொடுத்து, ஏன் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர்கிட்ட நீங்க ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த அழைப்பில் நான் வாழ விரும்புகிறேன். தினந்தோறும் நான் வாழ விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். I want to live for you, Lord. I don't know when I'm going to leave this world and go. இந்த உலகத்தை விட்டு நான் எப்போது கடந்து செல்வேன், இல்லை என்றால் உம்முடைய வருகை எப்போ இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உம்மை சந்திக்கும் பொழுது கர்த்தாவே, என் அழைப்பை நிறைவேற்றினேன். நீர் எனக்கு கொடுத்து இந்த உலகத்திற்கு தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்ததை நான் நிறைவேற்றினேன் என்று நாம சொல்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களை உங்களுக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். சிலுவையை பார்க்கும்போது எங்களுடைய பெருமைகள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நாங்கள் எதை குறித்து நாங்கள் மேன்மையாய் பேசுவது ஆண்டவரே? நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீரே. இந்த காலையிலே கையை உயர்த்தினருடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். We want to live for you with the call that you have given us. நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு. ஐயோ, எங்க மேல இவ்வளோ கிருபை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் அவ்வப்போது இங்கமாக போகிறோம், உலகத்தை தேடி போகிறோம். உலகத்தின் சிற்றின்பங்களை தேடி போகும்போது கூட உங்கள் கிருபை எங்கள் பக்கத்தில் இருக்கிறது. உங்கள் கிருபை எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறது. உங்களுடைய கிருபை எங்களை சுற்றிலும் இருக்கிறது. உங்கள் கிருபை எங்களுக்கு தலை மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பவுலையே ரட்சித்தவர் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற Lord, the call, the grace of God in that call. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய குமாரனை அவன் இருதயத்திலே வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் உம்முடைய கோல் இயேசுவை பகிர்ந்து கொள்ள. எவ்வளோ பேர் இயேசு இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தற்கொலை பண்ணுகிறார்கள். எவ்வளோ பேர் இந்த உலகத்திற்கு நேராக ஓடுகிறார்களே, அவர்களை நாங்கள்
ஜீவனுக்கு நடத்த ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். எங்கள் சபையாரை பயன்படுத்தும், எங்கள் வாலிபர்களை பயன்படுத்தும். எங்க சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. எங்க சபையிலிருந்து சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் இயேசுவை சொல்லும் ஊழியர்களை நீ எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேனே கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். ஒருவேளை கையை உயர்த்தினவர்கள், ஒரு சிலர் ஞானஸ்தானத்திற்காக ஒருவேளை அவங்க இருதயத்தை தரலாம். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் கர்த்தாவே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அந்த சத்தியம் அவளை அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இன்றைக்கு என்னோடு எங்க சபையோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் உண்மையாக இருந்து உமக்காக நாங்கள் வாழ பிழைக்க, எங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது இந்த சகோதரி இருந்தார், இந்த சகோதரன் இருந்தார், கர்த்தருக்காக வாழ்ந்தார், எனக்கு இவர்தான் எனக்கு கர்த்தரை குறித்து சொன்னார் என்று ஒருத்தர் சொன்னாலே போதுமே கர்த்தாவே. மற்றவர்களை ஒளிக்கு நடத்துகிற நபராக எங்களை மாற்றும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆங்காங்கே ஆசீர்வதியும். மறுபடியுமாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்தில் தெய்வீக கிருபை, ஞானம், சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை